கொடுக்கப்பட்ட கடிதங்கள் வேட்பாளரிடம் போய் சேரவில்லை என்றதை கூட்டத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுதலை புலிகள் இந்த அடையாளங்களை அளிக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதில்லை. வரலாற்று செய்திதான் மிஞ்சுமே தவிர தமிழர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அரிதாகவே காணப்படும். கட்டாதே கட்டாதே இந்த மண் எங்களின் சொந்த மண். கட்டு அகற்று அப்பே கம வடகிழக்கு தாயகம் என்பது தமிழர்களுக்கான தாயகம். இந்த பிராந்தியம் 2009ஆம் ஆண்டு வரை விடுதலை புலிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பிராந்தியமாக இருந்தது. 1995ஆம் ஆண்டு வரை தமிழீழ விடுதலை புலிகளுடைய 100% கட்டுப்பாட்டிலே இந்த யாழ்ப்பாண மண் இருந்தது. அந்த விகாரையை எந்த விலை கொடுத்தேனும் நாங்கள் காப்பாற்றுவோம். அந்த விகாரையை அகற்ற முடியாது என்று ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் ஒரு பௌத்த தீவாக மாற்றியமைப்பதன் மூலம் தமிழர்களை இல்லாது ஒழிக்கின்ற தமிழர்களை தமிழ் இனத்தை அடிமையாக்குவதற்கான தொடர்ச்சியான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வணக்கம் ரோக்ஸ்லாக், நான் ஆரூரன் சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கந்தரோடையில் நிற்கிறேன். யாழ்ப்பாணம் கந்தரோடையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அண்மையில் தையிட்டியில் சட்ட விரோதமாக அல்லது ஆக்கிரமிப்பாக செய்யப்பட்ட அந்த பௌத்த விகாரையினுடைய கட்டுமான பணிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது கந்தரோடையிலும் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கட்டாதே கட்டாதே இந்த மண் எங்களின் சொந்த மண். கட்டு அகற்று அப்பே கம வடகிழக்கு தாயகம் என்பது தமிழர்களுக்கான தாயகம். அனுமதிக்காதே அனுமதிக்காதே விகாரை கட்ட அனுமதிக்காதே. தையிட்டியை தொடர்ந்து கந்தரோடையிலும் சட்டவிரோத விகாரையையும் புத்தர் சிலையையும் அமைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும், முளையிலேயே கிள்ளியறிய வேண்டும் என்பதற்காக நாங்களும் மக்களும் பெருமெடுப்பில் அணிதிரண்டிருக்கின்றோம். ரணில் ராஜபக்ஷ அரசு மிகவும் தீவிரமாக திட்டமிட்ட முறையில் தமிழர் தாயகத்தை கபலீகரம் செய்து அதியுச்ச கலாச்சார படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் இன்னும் ஒரு 10 அல்லது 15 வருடங்களில் தமிழர் தாயகம் முற்று முழுதாக சிங்கள பௌத்தமயமாக கூடிய மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. கடைசி வரை நாங்கள் போராடப் போகின்றோம். இந்த இடத்திலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு நாங்கள் ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். இனியும் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. தமிழ் மக்களினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ரணில் ராஜபக்ஷ அரசும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை தொடர்கின்ற பட்சத்தில் தமிழ் மக்களும் நாங்களும் தொடர்ச்சியாக அகிம்சா வழியில் போராட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற, IMF போன்ற, உலக வங்கி போன்ற, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிபந்தனைகள் இல்லாமல் நிதிகளை வழங்குவார்களாக இருந்தால் அந்த நிதிகள் எல்லாம் தமிழ் மக்களை அழிப்பதற்கு, தமிழ் மக்களை கலாச்சார படுகொலை செய்வதற்கு, இன அழிப்பு செய்வதற்கு தான் பயன்படும் என்பதை இந்த சர்வதேச நிறுவனங்கள் உணர்ந்து கொண்டு தங்களுடைய முடிவுகளை நிபந்தனைகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்த இருக்கின்றோம். ஏனென்றால் இது எங்களினுடைய வாழ்வாதார தொடர்புபட்ட விடயம். மீண்டும் பெரிதாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து இதை ஒரு ஜனநாயக முறையில் நாங்கள் இதை நெறிப்படுத்துவோம் என்று கூறுகின்றோம். அதே நேரத்தில் இந்த விகாரையானது உண்மையிலே இந்த கந்தரோடை கிராமத்தை சுத்தவர நிலத்திலிருந்து 4 அடி ஆழம் வெட்டினால் எந்த பிரதேசத்திலும் ஒரே மாதிரியான சட்டி பானை துண்டை கொண்ட தமிழ் பாரம்பரியங்களை கொண்ட ஓட்டுத்துண்டுகளை பெறுகின்றது. அதை வெளிநாடுகளிலிருந்து பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆய்வு செய்தார்கள். அது தமிழருடைய பூர்வீக கிராமம் என்பதனை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் அந்த ரிசர்ச்சுகளை அவர்கள் உடனடியாக நிப்பாட்டிடுவார்கள் அல்ல குழப்பம் தெரிவிப்பார். இந்த விகாரையில் உண்மையை இது விகாரியே இல்லை. இதுக்குரிய முழுமையான பெயரே கந்தரோடை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நிலையம். இந்த பெயரையே மாற்றம் செய்திருந்தார். இங்குள்ள அரசியல்வாதிகளும் சரி, அரசாங்கங்களும் சரி, இதை ஒரு
கவனக்குறைவாகத்தான் பார்க்கின்றார். இந்த பிரதேச சபைகள் கூட இந்த வீதிகளில் பொய்யான பெயர்களை இடுகின்றது. அந்த பெயர்களை கூட சரிவர செய்வதற்கு இந்த பிரதேச சபைகள் கூட முன்வரவில்லை. கதிர்கொடை புரதன விகாரையோ கதிர்கொடை விகாரை அப்படி ஒரு பெயரை கந்தரோடை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நிலையம் இதனுடைய உண்மையான பெயர். எனது நான் பிறந்த காலத்திலிருந்து எனக்கு தெரியும். ஆனால் இப்படியான ஒரு அவப்பெயர்களை கொண்டு வருவதற்கு இங்கு உள்ள அரசியல்வாதிகளும் அரசாங்க உத்தியோகத்தருக்கும் அசண்டையினமாக இருக்கின்றார்கள். இதுவரை உடனடியாகவே அந்த காலத்தில் அந்தந்த நேரம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது தீர்த்து கொண்டால் இப்படியான பெரியளவான பிரச்சனை வந்து விடாது. அதே போன்று இந்த காணி விற்பனை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது கேள்விப்பட்டிருக்கின்றோம். மிக ஒரு தலைகுனிந்து வெக்கப்படுகின்றோம் இந்த கிராமத்தின் மக்கள் என்ற ரீதியில். இவர்களுக்கு இப்படியான அன்பான உறவுகளை தயவு செய்து இப்படியான செயல்களுக்கு உங்கள் காணிகளையோ அல்ல உங்கள் வீடுகளையோ உங்கள் சொத்துக்களையோ அநியாயமாக்கி தமிழருடைய வரலாற்றை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு எடுகோலான ஒரு எடுபுணிகளாக இருக்க வேண்டாம் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி. இன்றைய தினம் கந்தரோடையிலே அமைந்திருக்கின்ற புராதன பௌத்த சின்னங்கள் காணப்படுகின்ற அந்த தொல்பொருள் பிரதேசத்திற்கு அருகில் உள்ள ஒரு காணியை கொள்வனவு செய்த தென்னிலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் அதில் ஒரு புத்த விகாரியை கட்டுவதற்கான அனுமதியை கோரியிருப்பதாக ஊடகங்களிலே செய்தி வெளிவந்திருக்கின்றது. அந்த சம்பவத்துக்கு எதிராகவும் இங்கே இருக்கின்ற கந்தரோடையில் இருக்கின்ற அந்த தொல்பொருள் இடத்திலே அந்த வளவுக்குள்ளே ஒரு பாரிய புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தர் சிலை ஒரு சட்டவிரோதமான முறையிலே அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் அங்கே தொல்பொருள் திணைக்களத்தினாலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய விளம்பர பலகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வரலாறு 100% பொய்யான அப்பட்டமான பொய்யான வரலாறு. அந்த வரலாறு திருத்தப்பட வேண்டும், அந்த பலகை அகற்றப்பட வேண்டும். இங்கே இந்த பகுதியை சிங்களமயமாக்குகின்ற செயல்பாடுகளுக்கு தொல்பொருள் திணைக்களம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. அந்த செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த தொல்பொருள் திணைக்களத்திலே காவலுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற இராணுவத்தினர் என்ன அடிப்படையிலே அங்கே காவல் கடமையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள்? இராணுவத்தினர் காவல் கடமையில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்கலாம். ஆனால் தொல்பொருள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் யாருமே இல்லாமல் நாங்கள் உள்ளே செல்கின்ற பொழுது அங்கே நாங்கள் வரக்கூடாது என்கின்ற உத்தரவுகளை பிறப்பிப்பவர்களாக இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். அது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அலுவலகமா அல்லது இராணுவத்தினருடைய அலுவலகமா என்று கூட தெரியாத அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த திட்டமிட்ட சிங்களமயமாக, அதாவது சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமான ஒரு பிரதேசமாக வரலாற்றை மாற்றியமைக்கின்ற வகையிலே இந்த பகுதிகளிலே தொல்பொருள் திணைக்களம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. அதனுடைய ஒரு நடவடிக்கையாகத்தான் எங்களுக்கு பின்னிருக்கக்கூடிய இந்த காணியிலே ஒரு புத்த விகாரை கட்டுவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம். தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற இந்த பிரதேசத்திலே தமிழர்களுடைய கலாச்சார அடையாளங்களை அழித்து அதனை மாற்றியமைத்து இதை ஒரு சிங்கள பிரதேசமாக, சிங்கள பௌத்த பிரதேசமாக மாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கின்றோம். இந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த இடத்திலே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் இந்த பகுதியிலே வாழ்ந்து மறைந்த தமிழ் பௌத்தர்கள் இறந்த பிற்பாடு அவர்கள் புதைக்கப்பட்ட ஈமத்தாளிகள் இருந்த இடங்களை சுற்றித்தான் இந்த ஒரு பௌத்த அடையாளத்தோடு தொடர்பான ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்புகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் பௌத்த அடையாளங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் அங்கே ஈமத்தாளிகளிலே புதைக்கப்பட்ட தமிழ் பௌத்தர்களுடைய அடையாளங்களாகத்தான் இருக்கின்றது. இந்த உண்மை பல தசாப்தங்களுக்கு முன்னதாகவே ஆய்வாளர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருந்த நிலைமையிலே இந்த பிராந்தியம் 2009ஆம் ஆண்டு வரை விடுதலை புலிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பிராந்தியமாக இருந்தது. 1995ஆம் ஆண்டு வரை தமிழீழ விடுதலை புலிகளுடைய 100% கட்டுப்பாட்டிலே இந்த யாழ்ப்பாண மண் இருந்தது. அதற்கு பிற்பாடு 2009 வரை இந்த யாழ்ப்பாணத்தில் எங்கும் எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக விடுதலை புலிகள் இருந்தார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுதலை புலிகள் இந்த அடையாளங்களை அளிக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதில்லை. ஆரியகுளத்தில் இருக்கின்ற விகாரையிலும் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் கை வைக்கவில்லை. நயினாதீவில் இருக்கின்ற விகாரையிலும் அவர்கள் கை வைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இருந்தவற்றை இருந்தவாறு பேண வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இந்த கந்தரோடையில் இருக்கின்ற தொல்பொருள் இடம் என்பது ஒரு தொல்பொருள் இடமாகவே பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இது ஒரு வரலாற்றை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் விடுதலை புலிகளுக்கு இருந்திருந்தால் விடுதலை புலிகள் இதனை அகற்றி இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கவில்லை. வரலாறு சொல்கிறது புராதன
காலத்திலே இங்கே தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள் என்பது இது பௌத்தர்கள் என்று சொல்லுகிற பொழுது இலங்கையிலே வெறுமனே இந்த பேர்ணவாத சிங்களவர்களுடைய பௌத்தம் மட்டும்தான் பௌத்தம் என்பதல்ல. ஆகவே இந்த வரலாற்றை மாற்றியமைக்கின்ற முயற்சிகளிலே இந்த சிங்கள பௌத்த அரசு ஈடுபடுவது என்பது தமிழர்களுடைய இருப்பை இல்லாமல் அழிப்பதற்காக செய்யப்படுகின்ற முயற்சிகள். இதை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். இந்த இருப்பை பாதுகாப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். கந்தரோடை எங்களுடைய பூர்வீக மண். கந்தரோடையிலே வாழுகின்ற எங்களுடைய மக்களின் இருப்புக்காக நாங்கள் அந்த மக்களோடு சேர்ந்து தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். எங்களுடைய மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற விதமாக, கலாசார வரலாற்று பாரம்பரியங்களை மாற்றியமைக்கின்ற விதமாக எடுக்கப்படுகின்ற எந்த ஒரு சிங்கள பௌத்த மயமாக்கல் நடவடிக்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த போராட்டத்திற்கு இந்த பிரதேசத்து மக்கள் பூர்ணமாக ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். இங்கே பெரும்பாலானவர்கள் வரவில்லை. ஆனால் அவர்கள் எல்லோரும் சொன்னது என்னன்னு சொன்னால், தம்பி எங்களுக்கு பயமாக இருக்கிறது, இந்த பிரதேசம் ஒரு தொல்பொருள் பிரதேசம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்று உளவுத்துறை அச்சுறுத்துகிறது. உண்மையிலே இது ஒரு தொல்பொருள் பிரதேசமாக இருப்பது என்று சொன்னால் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்வதில் உளவுத்துறைக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் என்று சொன்னால், இது ஒரு சிங்கள பௌத்தமயமாக்கல் நிகழ்ச்சிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதற்கு எதிராக தமிழர்கள் திரளக்கூடாது என்பதற்காக அந்த மக்கள் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காகவும் நாங்கள் போராடுகின்றோம். எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். இந்த உலக நாடுகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிற விஷயம், சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், உலக வங்கியாக இருக்கலாம், ஆசியா அபிவிருத்தி வங்கியாக இருக்கலாம், அல்லது ஏனைய இலங்கைக்கு கடன் வழங்குகின்ற நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது இலங்கை அரசுக்கு ஒத்துழைக்கிற சர்வதேச நாடுகளாக இருக்கலாம். தயவு செய்து தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு சார் இனஅழிப்புக்கு துணை போகாதீர்கள். அபிவிருத்தி என்ற பெயரிலே முன்னெடுக்கப்படுகிற இந்த கட்டமைப்பு சார் இனஅழிப்பு செயற்பாடுகளுக்கு நீங்கள் துணை போகாதீர்கள். நீங்கள் சொல்லக்கூடும், நாங்கள் இந்த நடவடிக்கைகளுக்காக நிதி வழங்கவில்லை என்று சொல்லக்கூடும். நீங்கள் வழங்கிய நிதியிலே இந்த காவல்துறையினருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, காவல்துறையினருக்கு சீருடை கொடுக்கப்படுகிறது, காவல்துறையினருக்கு வாகனங்கள் கொடுக்கப்படுகிறது, காவல்துறையினருக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த சலுகைகளை பயன்படுத்தி சட்டவிரோதமான செயல்பாடுகளை பாதுகாப்பதுதான் காவல்துறையினருடைய செயல்பாடாக இருக்கிறது. இந்த தொல்பொருள் இடத்துக்குள்ளே ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சட்டவிரோதமான புத்தர் சிலை. இது இந்த காவல்துறையினருக்கு தெரியாதா? இந்த காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்திருந்தால் நாங்கள் இன்று இந்த இடத்திலே போராட வேண்டிய தேவை வந்திருக்காது. கந்தரோடை மக்கள் இந்த இடத்திற்கு வந்ததிலே கூட வேண்டிய தேவை வந்திருக்காது. தையிட்டியிலே ஒரு சட்டவிரோத தமிழர்களுடைய பூர்வீக காணியிலே, உறுதி காணியிலே ராணுவம் ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோத கட்டிடத்தை அமைக்கின்ற பொழுது இந்த காவல்துறை அந்த விடயத்திலே கவனம் செலுத்தி இருந்தால் இதனால் இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு வரும், இனக்குரோதம் வளரும் என்று சொல்லி இவர்கள் அதிலே அக்கறை எடுத்திருந்தால் ஏன் அந்த இடத்துக்கு தமிழ் மக்கள் திரண்டு போராட வேண்டி வருகிற சூழல் வந்திருக்காது. ஆகவே இவர்கள் முழுக்க ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் மட்டுமே இந்த ராணுவமும் போலீசாரும் துணை போகிறார்கள். இந்த ராணுவம் போலீசார் நாட்டின் பாதுகாப்பு என்ற பெயரிலே உலகத்திடமிருந்து பெறப்படுகின்ற நிதியிலே அவர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளம், அவர்களுக்கு வழங்கப்படுகிற சீருடை, அவர்களுக்கு வழங்கப்படுகிற சாப்பாடு, அவர்களுக்கு வழங்கப்படுகிற வாகனங்கள், போக்குவரத்து உதவிகள் அனைத்தும் தமிழர்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த சர்வதேச சமூகம் இந்த செயல்பாடுகளுக்கு தொடர்ந்தும் துணை போக கூடாது என்பதனை இந்த இடத்திலே ஆணித்தரமாக வலியுறுத்தி நாங்கள் எங்களுடைய உரிமைகளை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. எங்களுடைய மக்களின் இருப்புக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இதிலே எங்களுடைய மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ராஜபக்சேக்கள் 2009 இனப்படுகொலை செய்த பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்நாட்டு விசாரணையில் நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் இந்த நாட்டிலே சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், சிங்கள மக்களும் போர்க்குற்ற விசாரணையை நடத்தினால் சிங்கள மக்கள் தமிழர்களை கோபிப்பார்கள், ஆகவே நிலநடுக்கம் பாதிக்கப்படும், ஆகவே சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று அங்கு சென்று கூறி இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்த மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களால் தான் இன்று இந்த நிலைமை. இன்று இனப்படுகொலை செய்த ராஜபக்சேக்கள் இனப்படுகொலைக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டமையினாலே இன்று தையிட்டி விகாரை தொடர்பாக அந்த இனப்படுகொலையாளிகள் சொல்லுகிறார்கள், ராணுவத்திற்காக அமைக்கப்பட்ட விகாரைகளை என்ன விலை கொடுத்தேனும் பாதுகாப்போம் என்று கொக்கரிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இன்று உயிரோடு வாழ்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தூக்கு மேடையிலே தொங்கி மரண தண்டனை அனுபவிக்க வேண்டிய இவர்கள் இன்று உயிரோடு வாழ்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ் மக்களால் கடந்த 14 வருடத்திலே நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அந்த இந்தியாவினுடைய கூலிகளாகவும் இலங்கை அரசாங்கத்தின் கூலிகளாகவும் இருந்து சர்வதேச சமூகம் வரைக்கும் சென்று சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று பிணையெடுத்தவர்களும் நேற்று வரைக்கும் ஜனாதிபதியோடு இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற பெயரிலே பேசுகிறோம் என்று
அவருக்கு ஒரு நற்பெயர் அடி கொடுத்து சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து IMF இருந்து காசு பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்த இந்த தமிழ் தரப்பும் இந்த அழிவுக்கு காரணம் என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் கண்ணீர் ஒரு பொழுதும் அகலாது என்பதையும் கூறி அனைவருக்கு எதிராகவும் மக்கள் திரள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடாவடியான சட்டத்துக்கு புறம்பான சட்ட விரோதமான செயல்களை பயங்கரவாத செயல்களாக சட்டங்கள் குறிப்பிடுகிறது. ஆகவே தமிழ் பகுதிகளிலே இந்த விகாரைகளை அமைப்பதன் மூலமாக தமிழ் மக்களிடையே இனக்குரோதங்களை வளர்க்கிற போலீஸ் காவலர்கள் மற்றும் இராணுவத்தினர் மற்றும் இந்த தொல்பொருள் திணைக்களத்தினர் விகாரைகளுக்குள்ளே தங்கியிருக்கிற பௌத்த பிக்குகள் அனைவரும் ICCPR என்கின்ற பிணையற்ற சட்டத்துக்குள்ளே கைது செய்யப்பட்டு கூடுகளிலே அடைக்கப்படும் வரையிலே தமிழர்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். நாங்கள் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக இந்த போராட்டங்களை தொடர் அறிவிப்பு செய்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை சிங்கள பௌத்த பேரினவாத ரணில் ராஜபக்ச தலைமையிலான மஹிந்த ராஜபக்சவுக்கும் சவேந்திர டி சில்வாவுக்கும் சரத் வீரசேகரன் நேற்றைய தினம் வெடுக்குநாரிக்கு போயிருக்கிறார். போய் சொல்லியிருக்கிறார், நான் இதுக்கு மேல கோர்ட்டுக்கு போய் தடை செய்வேன் என்று, அந்த விக்கிரங்களை தூக்கி எறிவேன் சொல்லியிருக்கார். அவருக்கும் நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு செய்தியை சொல்லுகிறோம். வடகிழக்கு தாயகம் என்பது தமிழர்களுக்கான தாயகம். அந்த தேசத்தினுடைய விடுதலைக்கான போராட்டத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. இனாளிப்பு செய்த இந்த ராணுவத்தை இந்த மண்ணிலே இருந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தை விரட்டி இந்த சுதந்திர தேசத்தை உருவாக்கும் வரையிலே தமிழர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கூறி கந்தருடைய மக்களுக்கு நாங்கள் தலை சாய்த்த நன்றிகளை வழங்கிக் கொள்கிறோம். இந்த போராட்டத்துக்கு நீங்கள் அழைப்பு விடுத்து நாங்கள் இந்த போராட்டத்திலே நீங்கள் பங்கு கொண்டு இந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கு ஆதரவு தந்த அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இன்றைய தினம் இந்த இடத்திலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஐங்கரநேசன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டங்களிலே தொடர்ந்து பங்கு கொண்டு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். மிக அழுத்தம் திருத்தமாக பாராளுமன்றமாக இருக்கலாம், சர்வதேசமாக இருக்கலாம், தாய் மண்ணிலேயாக இருக்கலாம், அனைத்து போராட்டங்களிலும் பங்கு கொண்டு இந்த விடயங்களை முன்னகர்த்தி நிற்கிறார்கள். இந்த கந்தருடைய மக்கள் எங்களோடு கையோட்டு நிற்பது எங்களுக்கு ஒரு பாரிய நிம்மதியை தருகிறது, மன அமைதியை தருகிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவோம். தயவு செய்து இந்த மண்ணில் இருக்கிற காணிகளை யாருக்கு விற்கிறீர்கள் என்றதை தயவு செய்து அறிஞ்சு கொண்டு வில்லுங்கோ. உங்களுடைய காணிகளை தரகர்களாக ஒட்டுக்குழுக்களாக ராணுவத்தினுடைய ஏவலாளிகள் வந்து தமிழர்களாக உங்களிடம் அடையாளம் காட்டி அந்த காணிகளை வாங்கி சிங்கள பௌத்த விகாரைகளை அமைப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். தயவு செய்து தமிழினப்பட்டார்களே, தமிழ் தேசியப்பட்டார்களே, இதில் விழித்துக் கொண்டிருங்கள். விழிப்பே விடுதலையின் முதற்படி. நீங்கள் விழித்திருக்கும் வரையில் இந்த தேசத்துக்குள்ள வருமே நுழைய முடியாது என்று கூறி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கூறி அமைகிறோம். நன்றி. பேரினவாதம் எந்த வேகத்தில் முன்னெடுத்திருந்ததோ அதே வேகத்தில் யுத்தத்திற்கு பின்னர் தமிழ் பண்பாட்டு சிதைவை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழ் பண்பாட்டை கொலை செய்கின்ற நடவடிக்கைகளை பௌத்தமயமாக்கலில் கூடாக இலங்கை அரசாங்கம் செய்து வருகின்றது. அம்பாந்தோட்டை முனையிலிருந்து காங்கேசன்துறை முனை வரைக்கும் பௌத்த விகாரைகளை அமைப்பதன் மூலம் ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் ஒரு பௌத்த தீவாக மாற்றியமைப்பதன் மூலம் தமிழர்களை இல்லாது ஒழிக்கின்ற, தமிழர்களினுடைய அடையாளத்தை இல்லாது சிதைக்கின்ற கைங்கரியத்தை மிகுந்த நாசூக்காக இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இன்று கந்தரோடை மக்களினுடைய ஏற்பாட்டின் பேரில் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். கந்தரோடையில் இருக்கக்கூடிய தொல்லியல் எச்சங்களை, அந்த விகாரை போன்ற வடிவமைப்பில் இருக்கக்கூடிய எச்சங்களை எங்களுடைய மக்களில் பலர் கூட அதனை புத்த தூபிகளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் தமிழ் மக்களிடையே தமிழ் பௌத்தம் இருந்தது. மணிமேகலை நைனாதீவில் இறங்கி அந்த பௌத்த பிக்குணிகளுடன் இங்கு வந்த இடத்தில் தங்கியிருந்தார். இறந்த தமிழ் பௌத்தர்களுக்காக அமைக்கப்பட்ட ஈமத்தாளிகளினுடைய இருப்பிடம்தான் இந்த கந்தரோடை. இந்த தமிழ் பௌத்தம் எவ்வாறு இங்கே வந்தது? இந்த வழுக்கியாறு இப்பொழுது இருப்பது போல காய்ந்ததாக இருக்கவில்லை. அது ஒரு பெரும் நதியாக ஓடியது. தமிழ் மக்கள் வாணிபம் செய்தார்கள். திரகடலோடி திரவியம் தேடிய இந்த இடம் தமிழ் மக்களினுடைய சொந்த இடம், தமிழர்களினுடைய சொத்து. இந்த கந்தரோடையில் இருப்பது தமிழ் பௌத்த பிக்குணிகளினுடைய, தமிழ் பௌத்த பிக்குகளினுடைய ஈமத்தாளிகள். அந்த இடத்தை இன்று தங்களுடையதாக
சிங்களவர்கள் தங்களுடைய பௌத்த ஆக்கிரமிப்பு சின்னமாக மாற்றுவதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள். நாங்கள் பௌத்த மதத்திற்கோ அல்லது கௌதம புத்தருக்கோ எதிரானவர் அல்ல. அவர் அகிம்சையை போதித்தவர். ஆனால் இனவாத பௌத்த பேரினவாத அரசின் கையில் சிக்கி அவர் ஆக்கிரமிப்பு சின்னமாக எங்களுடைய மண்ணில் அமருகின்ற பொழுது நாங்கள் எதிர்க்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் யுத்தத்திற்கு பிறகு எங்களுடைய தமிழ் மக்களை கூறு போடுகின்றது. சாதியத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் எங்களுடைய மக்களை கூறு போட்டு தமிழ் தேசிய போர்வாளின் முனையை மழுங்க செய்து வருகின்றது. நான் மீளவும் சொல்லுகின்றேன், எங்களுக்கு சிவசேனைகள் வேண்டாம், உருத்திர சேனைகள் வேண்டாம், ரட்சண்ய சேனைகளும் வேண்டாம். நாங்கள் தமிழ் சேனைகளாக ஒன்றுபட்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய பௌத்த சிங்கள பேரினவாதத்தை தொடர்ந்தும் எதிர்ப்போம், போராடுவோம். அவ்வாறு நாங்கள் இதனை செய்யாவிடில் இந்த தீவில் தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்று செய்திதான் மிஞ்சுமே தவிர தமிழர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அரிதாகவே காணப்படும். பேரினவாதிகளின் அடக்குமுறைகளும் அவர்களின் இனவாத செயற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு மேலாக தையிட்டி மண்ணில் இந்த புத்தவிகாரை அமைப்பிற்கு எதிராக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தவிகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கிறோம். தொடர்ச்சியாக அவர்களின் இராணுவ நடவடிக்கையும் போலீஸ் நடவடிக்கையும் இனத்திற்கு எதிரானதாகவும் பௌத்த சின்னங்களை இங்கே கொண்டு வந்து எங்களை அதற்கு அடிமையாக்குவதற்காகவுமான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கந்தரோடையிலே புதிதாக புத்தர் சிலை உருவாக்கப்பட்டு, அதாவது தொல்பொருள் திணைக்களத்திற்கு உள்ளாகவே அந்த சிலையை அமைத்திருக்கிறார்கள். இப்படியான சட்டவிரோதமான பல செயற்பாடுகளை தமிழ் மண்ணிலே கொண்டு வந்து தமிழர்களை தமிழ் இனத்தை அடிமையாக்குவதற்கான தொடர்ச்சியான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு உண்மையாக தமிழர்கள் அனைவரும் விழித்தெழ வேண்டும். இந்த காணிகளை பௌத்த விகாரைகளை அமைப்பதற்கு கொடுப்பதற்கு ஒரு தமிழனும் முன்வரக்கூடாது. இந்த காணிகளை விற்கும் போது அதை முழுமையாக விசாரித்து அந்த காணிகளை வழங்குவதற்கு தமிழர்களுக்கு மட்டுமே அதனை வழங்க வேண்டும். அதற்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்த காணிகளை கொடுக்க கூடாது என்பதை மிக தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதுதான் தமிழர் வாழ்வு அல்ல. எமது நிலங்களை நாங்கள் எமது சுபீட்சமான வாழ்க்கைக்காக மட்டுமே கொடுக்க வேண்டும். எமது விடுதலையை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும். இந்த போராட்டங்கள் சிங்கள பௌத்த மதத்துக்கு எதிராக நாங்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் சிங்களமயமாக்குதலுக்கும் இந்த சிங்கள மொழியை கொண்டு வந்து எம்மை அடிமையாக்குவதற்குமான செயற்பாடாகவே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உண்மையா இந்த இடத்திலே இந்த பௌத்த விகாரை அமைப்பதற்கு காணி கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து இந்த இடத்திலே ஒரு பௌத்த விகாரை எந்த இடத்திலுமே தமிழர் நிலங்களில் பௌத்த விகாரை அமைப்பதற்கு அல்லது அதற்கான தொடர் நடவடிக்கைகள் இனவாத நடவடிக்கைகளை ஏற்படுத்தாது இருப்பதற்கான தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய முற்றுமுழுதான நிகழ்ச்சிகளில் வடகிழக்கெங்கும் புத்த சிலைகளை வைப்பதும் பௌத்தமயமாக்கலை செய்வதுமான திட்டத்தின் அடிப்படையிலே தமிழர் தாயகத்திலே மிக வேகமாக செயல்பட்டு வருகின்ற இந்த புத்த விகாரை அமைக்கும் பணி ஏற்கனவே தையிட்டியிலே மிக பிரமாண்டமான அளவிலே வெளிநாடுகளிடம் பிச்சை எடுத்து ஒரு 100 அடி உயரமான விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியும் நிகழ்ச்சியுமாக இந்த கந்தரோடை தமிழர்களுடைய மரபு வழி மண்ணாக இருக்கின்ற கந்தரோடையிலே ஒரு விகாரை அமைக்கின்ற முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே மக்களாக ஒன்று திரண்டு தையிட்டி மக்களுடைய அழைப்பின் பேரிலே மக்களாக ஒன்று திரண்டு கந்தரோடை மக்களுடைய அழைப்பின் பேரிலே மக்களாக ஒன்று திரண்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே 2009க்கு பின்னர் மிக வேகமாக தமிழர் தாயகத்தை கபலீகரம் செய்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தொடர்ந்தேச்சியாக வடகிழக்கெங்கும் இவ்வாறான அநியாயங்களை அதுவும் முற்றுமுழுதாக போலீஸ் ராணுவத்தினருடைய அங்கீகாரத்துடன் அல்லது பிரசன்னத்துடன் இந்த விடயங்களை செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், வெடுக்குநாரி மலை கடந்த 1 மாதத்துக்கு முன்னர் இனவாதிகளால் அடித்து நொறுக்கப்பட்டு அங்கே அமைக்கப்பட்டிருந்த சைவ ஆலயம், ஒரு மரபு வழி சார்ந்த இடம் வெடுக்குநாரி மலை. அங்கே தொடர்ந்தேச்சியாக சைவ அடையாளமாக இருந்த வெடுக்குநாரி மலையினுடைய விக்கிரகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மக்கள் ஒன்று திரண்டு நடத்திய போராட்டத்தின் நிமித்தம் மீளவும் அந்த விக்கிரகங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. வழிபாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. குருந்தூர் மலையிலே நீதிமன்றம் அங்கே எந்த ஒரு விகாரையும் அமைக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்த பின்னரும் அங்கே முல்லைத்தீவு நீதிபதி நேரடியாக சென்று குருந்தூர் மலையிலே எந்த விகாரைகளும் அமைக்கக்கூடாது சொன்னதன் பின்னரும் இங்கே முழுமையாக ராணுவத்தினுடைய போலீசாருடைய
அங்கீகாரத்துடன் ஒத்துழைப்புடன் அங்கே விகாரை ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த நாவக்குழி, நெடுந்தீவு, தையிட்டி போன்ற இடங்களிலே முழுமையாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர் நிலங்களை அபகரிப்பு செய்கின்ற, தமிழர் அடையாளங்களை அளிக்கின்ற செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கந்தரோடை மண்ணிலும் பௌத்த விகாரை அமைக்கின்ற பணியை, செயற்பாட்டை ஒருபோதும் தமிழர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொடர்ந்து நிலத்துக்காக நாங்கள் போராட தள்ளப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழர்களாகிய நாம் திரண்டு வந்து இந்த போராட்டங்களில் பங்கெடுப்பதன் மூலம்தான் நிலங்களையும் எங்களுடைய வளங்களையும் இவ்வாறான அநியாயங்களையும் தட்டி கேட்க முடியும். ஆகவே வடகிழக்கிலே இடம்பெறுகின்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முற்றுமுழுதான தமிழர் நிலங்களை அளிக்கின்ற அல்ல தமிழர் நிலங்களை அபகரிப்பு செய்கின்ற, புத்தர் சிலை அமைக்கின்ற, விகாரை கட்டுகின்ற பணிக்கு எதிராக, செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும். போராடுவதன் மூலம்தான் வடகிழக்கிலே தமிழர் நிலத்தை பாதுகாக்க முடியும், பூர்வீக நிலங்களை பாதுகாக்க முடியும், எங்களுடைய அடையாளங்களை பேண முடியும் என்ற செய்தியுடன் இன்றைய போராட்ட களத்தை அடையாளமாக முடிவுறுத்துகின்றோம். நன்றி. எனது பெயர் ஆறுமுகபத்மன். இன்று நடைபெற்ற கூட்டத்தில் சில்வரையா கயந்திரன், காண்டிபன் ஆகியோர் சமூக அளிக்கின்றனர். எங்களது காணி விடுவிப்பு சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட கடிதங்கள் வேட்பாளரிடம் போய் சேரவில்லை என்றதை கூட்டத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம். வணக்கம்.